காலையில் அதிகரித்த தங்கம் விலை மாலையில் குறைந்தது. சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி உருவாகிறது மோந்தா புயல். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள், எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை குறித்து கேட்டறிந்தார். பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து கொற்றலை ஆற்றில் 9,500 கன அடி உபரி நீர் திறப்பு. வெள்ள நீர் விவசாய நிலத்தில் புகுந்ததால் 150 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு. பெருமழை பெய்தாலும் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. சென்னையில் 200க்கும் மேற்பட்ட நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் KN நேரு பேட்டி. திருவாரூர் அருகே வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வயலில் இறங்கி ஆய்வு. பயிர் சேதங்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. பயிர் சேதம் குறித்து 5 மாவட்டங்களில் நாளை ஒன்றிய குழுவினர் ஆய்வு. நாளை மறுநாள் 6 மாவட்டங்களில் ஆய்வு நடத்த திட்டம். தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நாளை தொடங்குகிறார் ராமதாஸ். சேலம், தர்மபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை விஜய் ஏற்றுக்கொள்வது தற்கொலைக்கு சமம். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சனம். கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு அவரை தோல்ல தூக்கிட்டாலே போறாரா? இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி சொல்லும். அதனால பழனிசாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கிறவர்களை இந்த ஒரு மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பய சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டம். தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி அடுத்த வாரம் தொடங்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். ₹42 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்கா திறப்பு. பசும் போர்வைகளால் சென்னை அலங்கரிக்கப்பட்டு வருவதாக ஸ்டாலின் பெருமிதம். கர்பூரி தாக்கூருக்கு மரியாதை செலுத்தி பீகாரில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரம். சித்தாந்த முன்னோடிகளின் வரலாற்று தவறுக்கு மன்னிப்பு கேட்பாரா என காங்கிரஸ் கேள்வி. ஆசிய இளையோர் கபடியில் ஆடவரை தொடர்ந்து இந்திய மகளிர் அணியும் தங்கம் வென்று அசத்தல். தமிழ்நாட்டு வீரர்கள் அபினேஷ் மற்றும் கார்த்திகாவுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. நடிகர் மோகன்லால் யானை தந்தங்கள் வைத்திருந்த விவகாரம். கேரள அரசு தந்த அனுமதி சான்றிதழை ரத்து செய்தது கேரள உயர்நீதிமன்றம். தலை மீது துப்பாக்கியை வைத்து மிரட்டி ஒப்பந்தம் போட வைக்க முடியாது. அமெரிக்காவுக்கு ஒன்றிய வர்த்தகத்துறை அமைச்சர் பதில். வங்கக்கடலில் 27ஆம் தேதி உருவாக உள்ள மோந்தா புயல் காரணமாக அன்றைய தினம் சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
வடகிழக்கு பருவமழையால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி வருவதுடன் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பொன்னேரி அருகே ஆரணி ஆற்று வெள்ளப்பெருக்கால் ஆண்டார்மடம் தரைப்பாலமும் ஆந்திராவின் அம்மம்பள்ளி அணைக்கட்டில் இருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீரால் திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் உள்ள தரைப்பாலமும் மூழ்கின. திருவள்ளூர் மாவட்டத்தில் பூண்டி ஏரி வேகமாக நிரம்பி வரும் நிலையில் வினாடிக்கு 9500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரம் உள்ள 30 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் அருகே நீலமங்கலத்தில் உள்ள தரைப்பாலத்திற்கு மேல் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு 2ஆம் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்டுள்ள உபரி நீர் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் 65,500 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. இதனால் குமாரபாளையம் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கும் வினாடிக்கு 1 லட்சம் கன அடி உபரி நீர் செல்லும் கொள்ளிடம் ஆற்றின் கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமானை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று காலை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து நாளை மறுநாள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வரும் 27ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாக உள்ள இந்த புயலுக்கு மோந்தா என்ற பெயரை தாய்லாந்து பரிந்துரைத்துள்ளது. மோந்தா என்றால் தாய்லாந்து மொழியில் வாசனை மிக்க மலர் என பொருள். உருவாக உள்ள புயல் காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர் மற்றும் காரைக்காலில் இன்றும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் நாளையும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் கனமழையும் வரும் 27ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்முதலுக்கான அனுமதிக்கப்பட்ட ஈரப்பதத்தை 22% அதிகரிக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ள சூழலில் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஒன்றிய அரசின் 3 குழுக்கள் நாளை ஆய்வை தொடங்க உள்ளன. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டில் 6.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களில் 13 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் நடைபெற்று வரும் அதே நேரம் தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நெல்லின் ஈரப்பதம் 22 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. எனவே கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடு அதிகரிக்குமாறு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. இதனைத் தொடர்ந்து ஈரப்பதம் தொடர்பாக ஆய்வு செய்ய ஒன்றிய அரசு அறிவித்த 3 குழுக்கள் நாளை தமிழ்நாட்டிற்கு வர உள்ளன. இந்த குழுக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்கள் தங்களது ஆய்வை மேற்கொள்ள இருக்கின்றன. முதல் குழு செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திலும், 2வது குழு தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் மாவட்டங்களிலும் ஆய்வு செய்யும். 3வது குழு திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, தேனி மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளது. ஆய்வை முடித்து 2 நாட்களில் தங்கள் அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு இந்த குழுக்கள் தாக்கல் செய்ய உள்ளன. சென்னையில் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைநீர் தேங்கினால் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக இருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். தேவையான அனைத்து பணிகளையும் செய்ய சொல்லி முதலமைச்சர் உத்தரவின் பேரில் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் தேங்குமோ அங்கெல்லாம் உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்குரிய அதுக்கு மோட்டார்கள், டிராக்டர்கள், அதே மாதிரி அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவது, அவர்களுக்கு தேவையாக பால் வழங்குவது போன்ற அனைத்து திட்டங்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சென்னையை பொறுத்தளவு முழுமையாக அது தயார் நிலையில் இருக்கிறோம். எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு முதைய மற்ற நகராட்சிகளில் மற்ற மாநகராட்சிகள், நகராட்சி பகுதிகளிலும் அதை இங்கிருந்து அந்தந்த ஆணையர் பெருமக்கள் மூலமாக
உடனடியாக எப்படி சென்னையில் இருக்கிறதோ அதுபோல் அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறோம். அந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பீகாரை போன்றே தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் அதிமுக ஆதரவாளர்கள் 13,000 பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழில் உள்ள ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய ஏதுவாக கால அவகாசம் வேண்டுமென மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டுள்ள தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த வாரம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். அந்த சமயத்தில் மனுதாரரின் புகார் கருத்தில் கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை ஒரு வாரம் ஒத்திவைத்த நீதிபதிகள் பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நகல்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர். பீகாரில் தேர்தல் சமயத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அங்கு வாக்குத் திருட்டு நடைபெற்றுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழலில் தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை தவேக தலைவர் விஜய் ஏற்றுக்கொண்டால் அது தற்கொலைக்கு சமமாகும் என டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். பழனிசாமி தான் நான் அன்றைக்கே சொன்னேன், அவரும் அவரை சேர்ந்தவர்களும் இன்றைக்கு ஊடகத்தில் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. புரட்சித் தலைவர் கண்ட அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு அண்ணா திமுகவே இல்லைங்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி ஒவ்வொரு இடங்களிலும் அதோ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப புலகாங்கிதமிருந்து கத்துவதை பார்த்தாலும் அவரை சேர்ந்த சிலர்கள் விஜய்க்கு பவன் கல்யாணையும் அவர் யாரு அவருடைய சிரஞ்சீவியெல்லாம் கோடிட்டு இது கூட வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து நகைக்கிறார்கள். இவர்கள் பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக்கொள்கிறார்கள். இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க, அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு, அவர் ஒரு உச்சபட்ச நடிகர், அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு அவரை தோலை தூக்கிட்டாலே போறாரா? இது ஒரு சிறு குழந்தைய கேட்டால் கூட சரி சொல்லும். அதனால் பழனிசாமி அங்கே கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் இதை ஓட்ட போகிறாரு, தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டெம்ப்ட். திருத்தணி கோயிலில் கந்தசஷ்டி 3வது நாளையொட்டி சண்முக பெருமான் பச்சை பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கந்தசஷ்டி புஷ்பாஞ்சலி லட்சார்ச்சனை நிகழ்ச்சியின் 3வது நாளையொட்டி மலைக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் உற்சவர் சண்முக பெருமான் பச்சை பட்டுடுத்தி சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
மதுரை வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளழகர் கோயிலின் உபகோயிலான இக்கோயிலில் புதிய ராஜகோபுரத்தில் குடமுழுக்கு நடைபெற்றது. இதற்காக கனகவள்ளி தாயார், சக்கரத்தாழ்வார் உள்ளிட்ட சந்நிதிகளுக்கும் ராஜகோபுரம் மற்றும் சந்நிதி விமானங்களுக்கும் நன்னீராட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உதகையில் உள்ள அரசு பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் 4வது புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இந்த புத்தக திருவிழா இன்று தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 50க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 4 வருஷமா நாங்கள் வந்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கோம். நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு, மேல் படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பள்ளி மாணவர்களை புத்தகங்களை வாங்க ஊக்குவிக்க 2000 மாணவர்களுக்கு தலா 150 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் தரைப்பாலம் மூழ்கும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக தொடர் மழை காரணமாக பல்வேறு ஏரிகள், குளங்கள் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் பாலாறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வாலாஜாபாத்திலிருந்து அவலூர் செல்லும் தரைப்பாலத்தில் கனரக வாகனங்கள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் என அனைத்து விதமான வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் பழனி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக வரதமா நதி அணை முழுவதுமாக நிரம்பியுள்ளது. 66 அடி உயரம் கொண்ட வரதமா நதி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் ஆயக்குடியில் உள்ள பாப்பான்குளம், பெரியகுளம், சிறுநாயக்கன் குளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. வரதமா நதி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீரால் ஆயக்குடியில் உள்ள குளங்கள் நிரம்பி பல ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை பாசன வாய்க்கால்களில் 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. ஆண்டுதோறும் 2 போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த 2 வாய்க்கால்கள் மூலமாக 25,000 ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று கொடிவேரி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மானாமதுரை அருகே திருப்புவனம் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை மீறி தடுப்புகளை தாண்டி பக்தர்கள் முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர். வைகை ஆற்றில் 2000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் பேரூராட்சி சார்பில் வைக்கப்பட்ட தடுப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகளை தாண்டி ஆபத்தை உணராமல் பக்தர்கள் ஆற்றில் இறங்கினர். இதனால் விபரீதம் ஏற்படுவதற்கு முன்பு போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். திருச்செந்தூரில் உள்ள வள்ளி குகையில் பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்கின்றனர். திருச்செந்தூர் கோயிலில் கந்த சஷ்டி விழா கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. 3ஆம் நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள வள்ளி குகையில் பெண்கள் சிறப்பு வழிபாடு செய்து வருகின்றனர். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வள்ளி குகையில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்கின்றனர். விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேனே தவிர நாங்கள் விஜயோட கூட்டணிக்கு தான் செல்வோம் என்று எங்கேயுமே சொல்லலை.
புரட்சித் தலைவர் கண்ட அந்த இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு அதிமுகவே இல்லைங்கிற நிலைமைக்கு அது எடப்பாடி திமுகவாக உருப்பெற்ற பிறகு அவர்களால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெரிந்து பழனிசாமி என்ன ஒன்றை உணர்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. தன் தலைமையிலான கட்சி உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அதனால் விஜய் தலைமையை ஏற்று அவரிடம் கூட்டணி செல்வதற்கான ஒரு அழைப்பாகத்தான் விஜய் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்வதாகத்தான் அது எல்லோருமே பேசிக்கொள்கிறார்கள். அரசியல் மாற்றம்ங்கிறது என்ன நடக்கலாம்? தேர்தல் நேரத்தில் கூட்டணிகளே உங்களுக்கு பெரிய வியப்பை உருவாக்குகின்ற விதமாக கூட்டணிகள் அமையும். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி வருகிறது. அதுதான் உண்மை. நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தெரியாமல் இல்லை, புரிஞ்சுக்கிங்க. உறுதியாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், பழனிசாமி உறுதியாக துரோகத்திற்கு அந்த சொல்லுவாங்களே வினை விதித்தவன் வினையா இருக்கிற நேரம், இந்த நேரம் வந்துவிட்டது. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பழனிசாமி என்கிற துரோக சக்தி உறுதியாக வீழ்த்தப்படும். அதை செய்ய போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி. ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோலை தூக்கிட்டாலே போறாரா? இது ஒரு சிறு குழந்தையை கேட்டால் கூட சரி சொல்லும். அதனால் பழனிசாமி அங்கே கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் இதை ஓட்ட போகிறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டெம்ப்ட். சார், விஜயோட சேர்றதுக்காக பாஜகவையே கழட்டி விட்டாலும் விடலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் சொன்னது நான் தானே உங்களுக்கு. பழனிசாமியை பற்றி தெரியும், துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத பழனிசாமி முன்னையே பிரம்மாண்ட கட்சி வரும்னு பிஜேபி கூட்டணிக்கு தவிர்த்து பார்த்தார். அந்த பிரம்மாண்ட கட்சி வரலைன்னு தெரிஞ்சதும் பிஜேபி கூட்டணியில் இருக்கார். ஒரு வேளை அதாவது விஜய் இவர்களோட வரல, இவர்களை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு இவர்களை விஜய் ஏற்றுக்கொண்டால் உறுதியாக பாஜகவை விட்டு ஓடி வந்து விடுவார் என்பது ஏற்கனவே 2024 தேர்தலில் பாஜகவுக்கு முக்கியமான தேர்தலில் எதற்காக ஓடி வந்து வெளியில் வந்து தனியாக போட்டியிட்டு பாஜக தோற்க வேண்டும் என்பதற்காக போட்டியிட்டாரா இல்லையா? இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், அவரை சேர்ந்தவர்கள்ட்ட கேட்கணும். அதிமுகவும் தாவேகா கூட்டணியை விரும்புகிறாங்க, எங்கள் கூட்டணிக்கு வருவாருன்னு நேரடியாக அழைப்பு விடுக்கிறாங்க. அவங்க நடத்துகிற கூட்டத்தில் அவங்க ஏடிஎம்கே கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவல நிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய அவல நிலை தான். ஸோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிரூபணமாகிறது. இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினைச்சு ஏடிஎம்கேனுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்டே பேசுகிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முதல் காரணம் வந்து எடப்பாடி தான். அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமானம் வச்சுட்டு போனாலும் போவார், அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுது. இதில் பாஜகவோட பின்புலம் ஏதாவது இருக்குது? எல்லாருக்கும் தெரிஞ்சதானேங்க, இது என்ன புதுசாக என்ன கேள்வி? பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்றைக்குமே எதுலேயுமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதை மாதிரி கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங்கு தயாராகும் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தான் பனையூரில் போய் கேட்கணும். முதல்ல பனையூர் கேட்டு பூட்டு வெளியில் போட்டிருக்கா உள்ளே போட்டிருக்கான்னு நீங்கள் தான் போய் பார்க்கணும். அந்த மக்களுக்கு ஒரு இடையூறு ஒரு கஷ்டம்னாக்கா அந்த இடத்துல போய் நிற்கணும். அதை போய் நிற்க தவறியவர்களை நான் என்னன்னு சொல்கிறது? இது மக்களுக்கானவரா இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கும். உண்மையான திராவிடத்தின் மாசற்ற வாரிசு அதிமுக தான் சொல்லிட்டு எடப்பாடி முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்கள் ஐயாவுக்கு என்னன்னு விளக்கி பேச சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாரிசை பற்றி பேசுவோம். திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க. தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று விழிப்புணர்வு பெற்று எழுச்சி வருதுங்கிறத கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும். கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது. திராவிடம்னா என்னன்னு ஒரு 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 முடிவுக்கு வர சொல்லுங்க. இல்லை, வாட் இஸ் மீன் பை திராவிடம் என்ன, அதுக்கு விளக்கம் என்ன டெஃபினிஷன், அது சொல்ல சொல்லுங்கப்பா. கொடுமை. எடப்பாடி பழனிசாமி வந்து ரீல்ஸ் அரசியல் செய்யறாரு, ஒவ்வொரு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா? காலையில் உங்களுக்கு ஒரு காமெடி பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்க, விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன, உங்களுக்கு என்னை பார்த்தா இது ஏதோ கேள்வி பண்ணி சிரிக்கணும் போல இருக்கு. என்ன தம்பி? நல்லதே நடக்கும்.
நல்லது நடக்கும்னு சொல்றீங்க. 10 நாள் கெடு கொடுத்தீங்க. இந்த 10 நாள் கெடு எதிர்பார்க்கலாம். 10 நாள் கெடு கொடுத்தீங்க ஸ்டேட்டஸ் என்ன? 10 நாள் கெடுலாம் கொடுக்கல. நான் கொடுத்ததே நீங்க மீடியா தான் தப்பா போட்டீங்க. 10 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும். 1 மாதமோ 1.5 மாதமோ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது தெளிவாக நீங்கள் பாருங்க. ஆணவ கட்டுப்பாடு சொல்ல கட்சி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டதா இருக்குது. இது எப்படி பார்க்குறது? அது உங்கள் கருத்து. நல்லதே நடக்கும்னு சொல்றீங்க. எப்போ நடக்கும்? எப்போ எதிர்பார்க்கலாம்? இந்த மாசத்துல எதிர்பார்க்கணும்னா பொறுத்திருந்து பாருங்க. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பழைய அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை புதுப்பித்து கூடுதல் குற்றவியல் நீதிமன்றங்களாக திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இதனால் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்று தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வந்த டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி கடந்த 2015ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து அந்த பாரம்பரிய கட்டிடத்தை நீதிமன்றங்களாக மாற்ற உயர்நீதிமன்ற நிர்வாகம் முடிவு செய்தது. 30 கோடி ரூபாய் செலவில் 6 கூடுதல் குற்றவியல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை திறப்பு விழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் குற்றவியல் நீதிமன்றங்களாக மாற்றுவதற்கு வழக்கறிஞர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. குற்றவியல் வழக்குகளை நடத்துகின்ற வழக்கறிஞர்கள் எல்லா நீதிமன்றங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர்கள். அதற்கான வசதிகள் அந்த நீதிமன்றத்தில் கிடையாது. குறிப்பாக வருகின்ற 26ஆம் தேதி திறக்கின்ற அந்த நீதிமன்றத்தில் அந்த மாதிரி வசதிகள் எதுவுமே கிடையாது. அடிப்படை வசதிகளும் அந்த நீதிமன்றத்தில் இல்லை. அதற்காக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். குற்றவியல் நீதிமன்றங்களை மட்டும் இடமாற்றும் இந்த முடிவு நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் மற்ற எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். வெறும் கிரிமினல் கேஸை மட்டுமே நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு வேணால் அது பயனுள்ளதாக இருக்கும். பல்வேறு வழக்குகளை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு நீங்கள் ஒரு வழக்கு அங்கே கிரிமினல் கேஸ் கோர்ட்டில் நடக்கும்போது அவருக்கு வேறொரு வழக்கு இங்கே நீதிமன்ற வளாகத்தில் வரும்போது அவர்கள் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி உள்ளே வந்து போகும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். குற்றவியல் நீதிமன்றங்களை வேறு இடத்திற்கு மாற்றுவது பாரம்பரியத்தை சிதைக்கும் என வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் அந்த கட்டடத்தை மீண்டும் சட்டக்கல்லூரியாகவே மாற்ற வேண்டும் என இளம் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்னைக்கு அந்த மாணவர்களுடைய செயல்பாடு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளாகவே இருக்கு. அதனால இப்படி மீண்டும் அதை நீதிமன்ற வளாகமாக பயன்படுத்தாமல் மீண்டும் அதை சட்டக்கல்லூரியாக பயன்படுத்துவது தான் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஆனால் குற்றவியல் நீதிமன்றங்களை ஒருங்கிணைக்கும் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்கிறார் இளம் வழக்கறிஞர் அனுஷ்கா. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோட டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு லிட்டிகன்ஸும் சரி லாயர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே தெரியும். இருக்கிற கிரிமினல் கோர்ட்ஸோட இட் இஸ் ஆல்சோ ஓவர் க்ரௌடட் இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது. ஸோ ஒரு கிரிமினல் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல வைக்கும்பொழுது அப்படிங்கிறது இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். குற்றவியல் நீதிமன்றங்களை சீரமைக்கப்பட்ட கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முடிவு குறுகிய கால நிவாரணத்தை வழங்கலாம். ஆனால் சட்டத் தொழிலின் எதிர்காலத்திற்கும் நீதித்துறையின் ஒருமைப்பாட்டிற்கும் பாதகமாகவே இருக்கும் என்கின்றனர் வழக்கறிஞர்கள். சன் நியூஸ் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.